ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே தங்கமயில் வந்துட்டு 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுறாங்க. கரெக்டாக நம்ம பாண்டியன் வராரு. சார் நான் கடை கிளம்புறேம்மா அப்படின்ட்டு வராங்க. தங்கமயில் இருந்துட்டு என்னம்மா வெறும் வயிற்றோட போகிறீங்க, இருங்க நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே கோமதி இருந்துட்டு, ஏங்க நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரேன் வாசல் தெளிக்கலான்னு, ஆனால் வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கு, கிச்சனுக்கு போனோம்னா அங்கே வந்து டீ போட்டிருக்குது, டிஃபன்லாம் செஞ்சு வச்சுருக்கு. இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம சரவணை முன்னாடி தங்கமயில் செஞ்சதுங்க. உடனே பாண்டியனுக்கு பெருமை தாங்கலை. பார்த்தியா, நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக எப்படிலாம் செய்கிறா பாரு, நல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு அவரும் சொல்கிறாரு. இங்கே ராஜிக்கும் மீனாக்கும் அப்படியே குறுகுறுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் டீயை குடிச்சிட்டு சூப்பராக இருக்குமா, இந்த மாதிரி நான் குடிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து தங்கமயில் கோமதிட்ட, அத்தை நீங்கள் எப்படி இவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுவும் இத்தனை வருஷமா, பாவம் ஒத்தாளாக செய்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா அப்படியே நாங்களும் தாங்க அப்பப்போ செய்கிறோங்கிற மாதிரி வாய்க்குள்ளேயே முனவுறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களும் சமாளிச்சிடுறாங்க. வேலை செஞ்சு உங்கள் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பிட் எடுத்து போகிறாங்க. அடுத்து சரி எல்லோரும் ஏன் டீ குடிக்க வரல, நான் போய் டீ கொடுத்துட்டு வரேன்னு போகிறாங்க. மீனா வந்து இல்லை அவங்க தூங்கி எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கமயில் கேட்கவே இல்லை, உள்ளே போகிறாங்க. பாவம் சரவணை வந்து எழுந்திரிச்சிட்டாரு. ஆனால் நம்ம செந்தில் வந்து பயந்துட்டாரு. உடனே மீனா கூப்பிட்டு, என்ன அவங்க பாட்டுக்கு உள்ளே வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் எவ்வளவோ தடுக்க பார்த்தேன், முடியலை அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அவங்களோட இனிமேல் வேலையை.